வெல்கம் டு த சேனல். இப்போ கரெக்டாக வந்து கப்பலூர் டோலில் இருக்கேன். ஆக்சுவலாக இப்போது எங்கே ட்ராவல் அப்படின்னா ஹோம் டு சென்னை. பைக் வாங்கி கரெக்டாக ஒரு 4 months கிட்ட கம்ப்ளீட் ஆகுதா. ஸோ அதனால் 2 சர்வீஸ் வந்து இங்கேயே முடிச்சாச்சு. அதனால் லாங் ட்ரைவுக்கு பைக் வந்து செட் ஆகிடுச்சு. சரி, அதான் அப்படியே சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போது டைம் 2:30க்கு எடுத்தேன். இப்போ டைம் 3:41. ஒரு கரெக்டாக 1 hourல வந்துட்டேன் கப்பலூர். சென்னை ஹைவே பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறது தான். ஆக்சுவலாக நிறையா டைம் நான் வந்துட்டேன் இப்போது. ஏன்னா புல்லட்லேயே நான் வந்து ஒரு 3 times நான் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்திருக்கேன் சென்னை டு ஹோம். ஸோ எனக்கு இது பழகியே போயிடுச்சு, பெருசாக தெரியல. அப்படியே ஜாலியாக கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பெருசாலாம் நான் ஸ்பீட்லாம் எடுக்கல, ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். ட்ராவலில் இதுக்கு கரெக்டாக 80 to 85 இதில் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். இதுக்கு மேலெலாம் வந்து போகணுன்னுலாம் அவசியம் இல்லை, அதுக்கான பைக்கும் இது இல்லை. அதனால் நம்ம ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் வேடிக்கை பார்த்துட்டு. ஹியர் வி ஆர் அட் திருச்சி. ஸோ வீட்டில் இருந்து 2:30க்கு கிளம்புனேன். இப்போது டைம் வந்து 6:14. இன்பிட்வீனில் ஒரு காஃபி பிரேக் மட்டும் எடுத்தேன். அரவுண்ட் ஒரு 2, 3, 4, 5, 6, 4 hours கிட்ட இருக்கு. ஓகே, நல்ல ஸ்ட்ரெச் தான். ரொம்ப சீனிக்காக இருக்குது. நல்லா அந்த பனி மோடன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. தண்ணி ஆனால் பெருசாக இல்லை ரிவரில். ரைட், கண்டினியூ பண்ணுவோம். ஆமாம், ஓகே. Here we are at பெரம்பலூர். ஆக்சுவலாக சன்ரைஸ் இன்னைக்கு நல்லா இருந்தது, ரெக்கார்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். இந்த ரோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பெரம்பலூர் டு திருச்சி, அதாவது சென்டரில் இருக்கும். நைட் டைமில் வந்து அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து ஆனாக இருக்கும். செம்ம சீனிக்காக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த ரோட்டில் ஓட்ட. பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் காலைல சீக்கிரமாக வந்துட்டு. இதே புல்லட்லலாம் நான் வந்துட்டு இருந்தேன்னா இன்னும் டைம் ஆயிருக்கும். ஒரு 8:30 போல் தான் வந்தே சேர்ந்துருப்பேன் இந்த ஏரியாவுக்கு, இந்த ரோடுக்கு. பட் இப்போ வந்து 7:13. இந்த ரோடு வந்து நல்ல சீனிக்காக இருக்கும். அந்த இதுன்னா ஏதோ ஒரு பாட்டில் கூட ஒரு மான்கராத்தையில் இருக்க அது கூட அங்கேருந்து அந்த ஒரு சீன் வந்து அந்த பாட்டில் வர்றது வந்து இங்கே எடுத்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அது தெரில எக்ஸாக்டாக, எனக்கு யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், நைட் டைம் சூப்பராக இருக்கும் இந்த ரோடு. நல்லா க்ளீனாக, எங்கேயுமே பாட் ஹோல்ஸ் இருக்காது. லைட்டுக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும் ஓட்ட. ஸோ பெரம்பலூர் வந்தாச்சு. இன்னும் 270 kilometers ஃபார் சென்னை. வரலாம் என்ன, இன்னும் ஒரு 3 hours சென்னைக்கே போயிடலாம். 10-10:30 போயிடலாம். சென்னைக்கு ஒரு வழியாக வந்துட்டேன், சேஃபாக பத்திரமா. ஸோ டைம் வந்து 11:44. ஆக்சுவலாக சென்னை ரீச் ஆனது நான் ஒரு 1 hour முன்னாடியே ரீச் ஆகிட்டேன். செம்ம டிராஃபிக். இப்போ இது வந்து குரோம்பேட் ரோடு, ரேடியல் ரோடு. குரோம்பேட் டு துறைப்பாக்கம் கனெக்டிவிட்டி ரோடு. ஸோ இது சென்னைன்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எங்கன்னா ஓகே, கிளாம்பாக்கம் வச்சுக்கலாம். வண்டலூர் கிளாம்பாக்கம். அங்கேருந்து இங்கே வரவே எனக்கு 1 hour. செம்ம டிராஃபிக் ரோடு. நடுவில் வெயிலில் வேறு எல்லாம் நிறுத்தி தான் வந்தேன்னா அதான் 1 hour இதில் போயிடுச்சு. அண்டு வர்ற வழியில் வந்து ரெக்கார்ட் பண்ணல, கேமரா வந்து பேக்கில் கழட்டி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக ஒரு பெருங்குளத்தூரில் ஒரு தார் வந்து நம்பர் பிளேட்டும் இல்லை, புது வண்டி தான், ஆனால் நம்பர் பிளேட் இல்லை. அவன் விண்டோஸை டிண்ட் பண்ணியிருக்கான், ரேர் வியூ மிரர்ஸையும் டிண்ட் பண்ணியிருக்கான். ஸோ எப்படி பார்த்தாலும் உள்ள டிரைவர் யாருன்றது தெரியாது. அப்படி ஒரு ரேஷ் டிரைவிங் அந்த பெருங்குளத்தூர் ரோட்டில். ஆனால் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா
நல்லா இருந்திருக்கும். ஆனால் பண்ண முடியல. எதுக்கு தான் அப்படி ஓட்டுறானுங்கன்னு தெரியல. இப்போ என்னென்ன கோட்டையை கட்ட போகிறானுங்க அப்படி ஓட்டிகிட்டு போய் பைத்தியக்காரனுங்க. என்னன்னா எனக்கு கடுப்பாகும் அந்த மாதிரி ரேஷ் டிரைவிங் பண்ணுற பசங்களை ஆளுங்களை பார்த்தாலே. என்னதான்டா சாதிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது வேற. எங்கே ஓட்டுறமோ அங்கே ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன், யாரும் கேட்க போகிறது இல்லை. ஒரு பப்ளிக் ஏரியாவில் வந்துட்டு அவ்வளோ ரேஷாக ஓட்டி அவன் வந்து எப்படின்னா ஒரு 2 வீலர் தான் அந்த போகிறதுல கேப் இருக்குது. ஒரு தாத்தா வந்து ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காரு மெதுவாக. இவன் அந்த கேப்புக்குள்ளே காரை விட்டுட்டு ஹார்ன் அடித்து அந்த தாத்தாவை தள்ளுறான். எனக்கு செம காண்டா சேலம் பார்த்துட்டு. சரி அந்த முகரக்கட்டையை பார்க்கலான்ட்டு கிட்ட போனால் கிளாஸ் ஃபுல்லாக டிண்ட் பண்ணி வச்சிருந்தான், அதனால் பார்க்க முடியல. பட் வை ஸ்டில் அவ்வளோ பெரிய கார் வச்சுருக்க, மண்டையில் ஒன்றும் இல்லையா? ரேஷ் டிரைவிங் வந்து பார்க்க நல்லா தான் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நல்லா தான் இருக்கும். உள்ளே உட்காந்து ஓட்டுறனுக்கு ஒன்றும் தெரியாது. வெளியே பப்ளிக்காக அதை ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொருத்தனுக்கும் தான் தெரியும் அதோட கடுப்பு. பண்ணாதீங்க. பார்த்துட்டு எனக்கு ட்ராவலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வர்ற வழியிலலாம் நல்லா ப்ளசண்ட்டாக வந்துட்டு சடனாக சென்னை வந்த உடனே அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்த்த உடனே எனக்கு கடுப்பாயிருச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.